10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த சேட்டலைட் போன் மூலமாக பாகிஸ்தான் தொடர்பு இருக்கிறார். இந்தியாவில் இன்னும் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வேண்டும் என்றே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் கலவரத்தை உண்டு பண்ண ஆரம்பிப்பார்கள். ஆபரேஷன் சிந்தூர் என்பது ராணுவ நடவடிக்கை ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலாக இருக்குது. ராணுவ நடவடிக்கை பிளஸ் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவம் 3% தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ 50% போச்சுன்னா பாகிஸ்தான் தும்சம் பண்ணிருப்போம் சொல்றாரு. பாகிஸ்தான் அதுதான் எனக்கு தெரிந்த ஒரு 45 ஆண்டு கால டெல்லி அரசியல், பாஜக அரசியல், எதிர்கட்சி அரசியல் எல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடிக்கு இருந்த தாகம் தீர்ந்தது, நரேந்திர மோடிக்கு இருந்த பசி தீர்ந்தது. யாருடன் மோதலாம், ஆனா நரேந்திர மோடியோட மோதுறது கஷ்டங்க. 93,000 கைதிகளை எல்லாம் என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி. அப்போ அதே சொல்ல மறக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. பாகிஸ்தானை பத்தி பேசுறாங்க, இந்திரா காந்தியை பத்தி. சோனியா காந்தி தன்னுடைய கணவரை மறைத்ததால், மரணம் அடைக்க வைத்ததால் ஒரு தமிழ் இனத்தையே பிரபாகரனே கொண்டாங்களா இல்லையா? கடந்த 10 வருடங்களாக ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் குறைஞ்சிருக்கு விக்ரம். IAS ஆபீசர்கள், IPS ஆபீசர்கள் தமிழகத்திலிருந்து வருபவர்கள் டெல்லியில் குறைந்து விட்டார்கள். அதற்கு நேர்மாறாக மன்மோகன் சிங் மாதிரியோ இல்ல ப. சிதம்பரம் மாதிரி ஒரு கோழை இல்லைங்க அவங்க எல்லாம். அவர் ராஜ்யசபாக்கு வரப்போறாராமே, தெரியுமா உங்களுக்கு? கமல்ஹாசனை கட் பண்ணி விட்டுருவாங்களா? அப்ப 2 பிராமணன் கொடுப்பாங்களா? 400 சீட்டுகளை நரேந்திர மோடி பெறுவார் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒருமித்த கருத்து. தமிழகத்தில் 32 சீட்டு வரும்னு சொல்றாங்க. 32. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளரான நம்ம டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் விக்ரம் சார். ஓகே சார். சார் இன்னைக்கு திடீர்னு ஆர்மி சைட்ல இருந்து இந்த ஆபரேஷன் கெல்லர் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்விட்டர்ல நம்மளால பார்க்க முடியுது. என்ன ஆபரேஷன், என்ன விஷயங்கள் சார் அங்க நடந்தது? இது ஆபரேஷன் சிந்தூருக்கு தொடர்பாகத்தான் இருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகின்றன. எனினும் இளைய பாரத நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த 3 தீவிரவாதிகளையும் கொல்லப்பட்டு விட்டனர். எப்படி? நேற்று இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெலிவிஷன்ல பேசும் பொழுது, ராணுவ தளபதிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னாரே, அதற்கு ஏற்ப ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 3-4 போராளிகள் வம்பு பண்ண பார்த்தாங்க, அங்கு இருக்கக்கூடிய வகுப்பு கலவரத்தை உண்டாக்க பார்த்தார்கள். ராஷ்டிரிய ரைபிள்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்து துப்பாக்கியை திருடி கொண்டு அடிக்க பார்த்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்னும் சில தீவிரவாதிகள் காஷ்மீரில் உலாவு வருகிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்தியாவிலிருந்து விரட்டி அடித்த பிறகும் அங்க பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஸ்ரீநகர் போன்ற மாநிலங்களில் அந்த எல்லை போருக்கு 3400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லங்க யாரா உள்ள பூந்துடுறாங்க. அது ரோடு கிடையாது. 2 மலைக்கு நடுவுல இருக்கும். ஒரு தண்ணியில நீந்திட்டு படகுல போயிட்டு யானை மேல உட்காந்துட்டு குதிரை மேல உட்காந்து எல்லாம் வந்துடுறாங்க உள்ள. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த சேட்டலைட் போன் மூலமாக பாகிஸ்தான் தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப இந்திய அரசாங்கம் நன்றாக. நுணுக்கம் எல்லாம் அரைச்சி, அதுதான் இன்று ராஷ்டிரிய ரைபிள்ஸுக்கும் இந்திய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், இந்திய ராணுவத்திற்கும் மாபெரும் சோஃபியான் என்ற இடத்தில் நடந்த போர் தான் இது. ஒரு கிளையாக இருக்கமே தவிர ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரத்துக்கு ஆன பிறகு இது சைட் லைட்டா தான் நான் பார்க்கிறேன். இது சின்ன ஒரு சிட்டுமுட்டு கட்டணா என்று இந்திய சொல்லுவாங்க. சின்ன விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு தான் இருக்கும். ஏனென்றால் இந்தியாவில் இன்னும் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வேண்டும் என்றே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் கலவரத்தை உண்டு பண்ண ஆரம்பிப்பார்கள். அதுதான் இது தெளிவுபடுத்துகிறது விக்ரம். ஓகே சார். சார் இப்ப நேற்றுக்கு நம்ம மோடி ஸ்பீச் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 22 மினிட்ஸ் குடிச்சாலும் ஒரு ஃபயரி ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. இன்னைக்குமே அதே மாதிரி ஆபரேஷன் கெல்லர்ன்ற ஒரு ஆபரேஷனையும் நடத்த முயற்சி பண்றாங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையா நம்ம பார்க்க முடியுமா? பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டது இந்த தற்காலிக போர். பாகிஸ்தானுடைய பொருளாதாரம், பாகிஸ்தானுடைய ராணுவம், பாகிஸ்தானுடைய விவசாயம், பாகிஸ்தானுடைய விவசாயம், நீர்ப்பாசனம் எல்லாமே டாப் பண்ணி விட்டார் நரேந்திர மோடி. ஆபரேஷன் சிந்தூர் என்பது ராணுவ நடவடிக்கை ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலாக இருக்குது. ராணுவ நடவடிக்கை பிளஸ் தான். பொருளாதார ரீதியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேன் பண்ணிட்டாரு. அரிசி, பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ் அங்க போறது கிடையாது. தேர்ட் கண்ட்ரி மூலமா போனா அதையும் நிறுத்திட்டாரு. காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. கடந்த 10 நாட்களாக இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு போற ஏற்றுமதி பொருட்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை.
தரை வழியாக போய்கொண்டிருந்தது. வட்டரி பார்டர் வழியாக, வாகா பார்டர் வழியாக பல மண்ணெண்ணெய் போய்கொண்டிருந்தது, டீசல், இதெல்லாம் நிறுத்திட்டார். இது பொருளாதார பிரச்சனை. அங்கு வறுமை, ஏழ்மை காணப்படுகிறது. டபுள் பிரெட்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ரொட்டி கிடைக்கவே இல்லை, கோதுமை கிடைக்கவே இல்லை. உள்நாட்டுல ஒரு பசி பீனணி வந்துடுச்சு அங்க 10 நாள்ல. இன்னும் 1 மாசம் ஆச்சுன்னா பாகிஸ்தான் நாருங்க. பொருளாதார ரீதியாக பண்ணிட்டாரு. ராணுவ ரீதியாக 11 விமான தடங்களுக்கு இருக்கக்கூடிய ரன்வேய அடிச்சிட்டார் போட்டு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. நீ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியாவுக்கு கொடுன்னு கேட்கிறாரு. இப்போ புதுசா ஒண்ணு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 1980 இன்று வரை 2025 வரை 45 ஆண்டுகளில் நடந்த பல பிரச்சனைகள் மூலமாக பாகிஸ்தானுக்கு உள்நாட்டு நெருக்கடி வந்து விட்டது. ராணுவ அதிகாரிகள் பலர் ஊழல் புரிந்தவர்கள். அங்கு ராணுவம் தான் தளபதி. 16 ஏப்ரல் மாதம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு நல்லெண்ணத்தை இருந்தவதை கெடுத்து விட்டார். அதனால்தான் ஓவைசியும் ஓமர் அப்துல்லா இன்னும் சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க அப்படின்னுட்டு. பாகிஸ்தானுக்கு ஒரு முஸ்லீம் மாதிரி கிடையாது. அந்த ஒரு பீஸ் அதை கெடுத்தது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிஃப் மீர் என்பவர். அவர் கூட்டத்தில் பேசும் பொழுது அவர் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ஜனாதிபதி ஆகணும்னு விரும்புறாரு, ராணுவ ஜனாதிபதி ஆகணும்னு. உள்நாட்டு கலவரம். அங்கு நவாஸ் ஷெரீஃபினுடைய பிரதர் சாசாபி ஷெரீப் என்பவர் அங்கு பிரதமர் பப்பெட் கலவர். அவர் ஒண்ணுமே தெரியாதுங்கிறாரு, ஒண்ணும் நடக்குது ஒண்ணுமே புரியலங்கிறாரு. ஆனால் அந்த அசீப் மீர் என்பவர் ஒரு பங்கர் உள்ள போய் ஒளிஞ்சிட்டாருங்க. என்னைக்கு இந்த தாக்குதல் நடந்ததோ அவ்வளவு தூரம் நம்ம பண்ணியிருக்கோம். பாகிஸ்தானுக்கு 4 பக்கத்தில் இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்ததனால்தான் பாகிஸ்தான் ஒண்ணு ஒரு ராணுவ அதிகாரி. நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் விக்ரம். பல டிபேட்ல சீனியர் ஜெனரல்ஸ், லெப்டினன்ட் ஜெனரல் மல்லிக் போன்றவர்கள், அப்புறமா ஜெனரல் துவா போன்றவர்கள் எல்லாம் வந்து பேசும்போது சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவம் 3% தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கே இத்தனை அட்டகாசம். 50% போச்சுன்னா பாகிஸ்தான் தும்சம் பண்ணிருப்போம் சொல்றாரு. பாகிஸ்தான் அதுதான். ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் விக்ரம், எனக்கு தெரிந்த ஒரு 45 ஆண்டு கால டெல்லி அரசியல், பாஜக அரசியல், எதிர்கட்சி அரசியல் எல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடிக்கு இருந்த தாகம் தீர்ந்தது, நரேந்திர மோடிக்கு இருந்த பசி தீர்ந்தது. 13 ஆண்டுகளாக முதலமைச்சர், 11 வருடங்களாக பிரதமராக இருந்தவர் ஒரு நாடி துடிப்பை பார்த்தாரு. இந்திய நாடி துடிப்பை அடிங்கடா போலான்னு அடிச்சு விட்டார். யாரோட மோதலாம், ஆனா நரேந்திர மோடியோட மோடுறது கஷ்டங்க. ஒண்ணு இல்லாத பட்டாங்க சார். இருந்தாலுமே இப்ப வந்து மோடி அவர்களை குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து காங்கிரஸ் சம்பந்தமான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, காங்கிரஸ் செத்து போச்சு வைக்கிறேன் விட, காங்கிரஸ் பத்தி வேற ஏதாவது சப்ஜெக்ட் போயா. ஓகே சார், காங்கிரஸ் அதுக்குன்னு அங்க சிட்டிப்படி பண்றாங்க தவிர காங்கிரஸ் கட்சி அங்க அதை விட. சார் 1971 வந்து இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சதை வந்து பயப்படாம, அமெரிக்காவுக்கு பயப்படாம செஞ்சாங்க. ஆனா மோடி அவர்கள் இந்தியாவுக்கு பயப்பட்டாங்க. 93,000 கைதிகளை எல்லாம் என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி அப்போ? அதே சொல்ல மறக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. துரோகம் செஞ்சாங்க இல்லையா? அவ்வளவு தூரம் எங்க சார் பண்றீங்க? சோனியா காந்தியினால் 2009 தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொப்புள் உழவு கட்டியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை என்ன செய்தார்கள், அது பத்தி திமுகவும் காங்கிரசும் சொல்லியாக வேண்டும். பாகிஸ்தானை பத்தி பேசுறாங்க, இந்திரா காந்தியை பத்தி. சோனியா காந்தி தன்னுடைய கணவரை மறைத்ததால், மரணம் அடைக்க வைத்ததால் ஒரு தமிழ் இனத்தையே பிரபாகரனே கொண்டாங்களா இல்லையா? அதுக்குதான் வைகோ அவ்வளவு பண்ணார். இப்ப சரணாகதி அடைஞ்சிட்டாரு வைகோ ஸ்டாலின் கிட்ட போய். என்னங்க அது அரசியல்? அதை பத்தி பேச சொல்லுங்க. காங்கிரஸ் பத்தி பேசாதீங்க விக்ரம். இட் இஸ் டெட். சார் நீ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே சார். அடுத்தது நம்ம நேற்றுக்கு நடந்த ஒரு முக்கியமான மீட்டிங், காங்கிரஸ் பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். ஐ வில் ஆன்சர் தட், நோ ப்ராப்ளம். அதான் சார் இந்த ட்ரம்ப்பை பார்த்து வந்து மோடி அவர்கள் பயந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அதான் சார், அது இக்னோரிங் தட்ஸ் ஆல். ஓகே சார். வந்து அவ்வளவு அப்படி பார்க்கும்போது சசி தரூரையும் ப. சிதம்பரம் கட்டுரை எழுதியிருக்கிறார், நரேந்திர மோடி செய்தது சரின்னு நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க கட்டுரை போட்டவங்க? சசி தரூருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? சசி தரூர் ஓப்பனாவே சேலஞ்ச் பண்றாரு ராகுல் காந்தியே. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிளவு, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில போட்ட ரெசல்யூஷன் எதிர்த்துட்டு ஜெயராம ரமேஷுக்கும் மல்லிகார்ஜுன கர்கேக்கு சண்டை, ஜெயராம ரமேஷுக்கும் சுப்ரியா சீனாட்டுக்கு சண்டை. அவங்க உட்கட்சி பிரச்சனை தீர்ந்துக்க முடியல. தமிழகத்தில் வைகோவுக்கும்
அந்த மல்லை சத்யாவுக்கு சண்டையை விட டெல்லி காங்கிரஸுக்கு சண்டை பெருசுங்க, சிரிக்காதீங்க. ஓகே சார். அதே மாதிரி நிறைய நடந்த அந்த டிஜிஎம்ஓ மீட்டிங், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன், இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசிட்டு தான் தெரிய வருது சார். எந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க சார்? சீஸ்ஃபயரை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி விட்டாரு. நான் ஆபரேஷன் சிந்தூர் வில் கண்டினியூன்னு சொல்லிவிட்டாங்க. அதை தவிர இவங்க 2 பேரும் பேசுவது, நீங்க இந்த இடத்துல அடிச்சா நான் இன்னொரு இடத்துல, அது டிஜிஎம்ஓ பேச வேண்டிய அவசியமே இல்லைங்களே. பிரைம் மினிஸ்டர் நேத்தி ஓப்பனா பேசி விட்டாரு. அதை வந்து கருத்தாக்க கொண்டுதான் சொல்லுவாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க விக்ரம், நரேந்திர மோடி செய்தது, நரேந்திர மோடியினுடைய கோட்பாடு, நரேந்திர மோடி டாக்குமெண்ட், நரேந்திர மோடியினுடைய வில் பவர், நரேந்திர மோடியுடைய டாக்டரின், நரேந்திர மோடி பிலாசபி என்று தான் நேற்று அவர் சொன்னதுல 3 கருத்துகள். பாகிஸ்தானுக்கு நீ இனிமேல் எனி ஆக்டர் ஆஃப் டெரர் இஸ் வேஜிங் அகைன்ஸ்ட் வார் அகைன்ஸ்ட் இந்தியா சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியம். அதை தவிர ஏக் பத்தர் மிலேகா கோலிபாரி மிலேகா, அது நீ கல்லால் அடிச்சா நான் 10 கல்ல நாங்க அடிப்போம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் முக்கியம். என்னை பொறுத்த மட்டும் பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டுங்க என்பதை எக்ஸ்போர்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ற வேர்டாங்க அது. காங்கிரஸ்காரன் பேசுறான், கார்ட்டூன் போடுறான்னு சொல்றீங்களா? நீ திமுக காரங்க என்னங்க அதுக்குள்ள என்னங்க புரியுதுங்க அவங்களுக்கு எல்லாம்? நான் 45 ஆண்டுகளாக புலாங்கிதமிடந்து சொல்லுகிறேன், இந்திய அரசியலை நன்றாக கரைத்து குடித்தவன். எனக்கு தெரிந்தது 5% 10% தான், எனக்கு தெரியாதவை 90%. ஆனா சேலஞ்ச் பண்றேன். திமுக இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள் வந்துட்டு போறாங்களே, என்னங்க பண்ணாங்க இந்த 10 வருஷமா இல்ல 20 வருஷமா? என்ன பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டுல ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது, தமிழகத்தில் விமானப்படை குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 சேர்ந்து தான் நான் சொல்றேன். எங்க இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. கடந்த 10 வருடங்களாக ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் குறைஞ்சிருக்கு விக்ரம். ஐஏஎஸ் ஆபீசர்கள் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தமிழகத்தில் இருந்து வருபவர்கள் டெல்லியில் குறைந்து விட்டார்கள். அதற்கு நேர்மாறாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். இவங்க என்ன சமய சீர்திருத்தம் பேசுறது, தமிழ்நாடு பத்தி பேசுறது, டிஜிபி எடுத்துங்க, கமிஷனர் போலீஸ் எடுத்துங்க, சீஃப் செக்ரட்டரி எடுத்துங்க, எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ். இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 20 மாவட்டங்களில் வட இந்தியர்கள் தானே ஆட்சி செய்கிறார்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர் கலெக்டராக. இதுக்கு என்னங்க திராவிடம் வேண்டி கிடக்கு? ஒன்னும் பேச்சுக்களுக்கு ஏதோ பேசுறாங்க, விடுங்க. ஓகே சார். சார் அடுத்ததான் நம்ம இப்ப மோடி அவர்கள் வந்து பஞ்சாப்ல கூட ஆதம்பூருக்கு இப்ப போயிருக்காரு சார். அந்த ஆதம்பூர் ஏர்பேஸ் தான் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க சார். பட் ஆனா அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா வந்து மோடி அவர் சொல்ல வராரு. இப்ப மோடி இல்ல, இட் இஸ் நாட் சிம்பாலிக். தரையிறங்கி இருக்கிறது விமானம், அங்க இருக்கக்கூடிய விமான தடையாளங்கள்லாம் சரியா இருக்கிறது. பாகிஸ்தானுடைய பொய் சொன்னதை பிளாக்மெயில் பண்ணதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. சாதாரணமான விஷயம் இல்ல. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஆதம்பூருக்கு போனது, எந்த ஆதம்பூர் அருகே பிரைம் மினிஸ்டர் கொல்லப்படுறாங்களோ காங்கிரஸ் அரசாங்கம், சரண்ஜீத் சன்னி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இருந்த போது அந்த இடத்திற்கே இவர் போய் காமிச்சிருக்காரு. தைரியம் வேணுங்க அது பண்றதுக்கு. மன்மோகன் சிங் மாதிரியோ இல்ல ப சிதம்பரம் மாதிரி ஒரு கோழை இல்லைங்க அவங்க எல்லாம். 2008 26/11 அட்டாக் நடக்கும்போது இதே கிருஷ்ணசாமி என்று சொல்லக்கூடிய தமிழர் தான் சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷலா இருந்தாருங்க. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கண்ணி வெடிக்கணும். பிரைம் மினிஸ்டர் போய் கேட்டிருக்காரு மன்மோகன் சிங் கிட்ட, நம்ம போய் அட்டாக் பண்ணலாமா? இன்னைக்கு எப்படி 2028 17 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கேட்டிருக்காரு, எங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் துருபிடிச்சு போகுது, எங்களுக்கு வேலை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னுட்டு. ஏகே ஆண்டனியும் பணம் இல்லை, எல்லாம் சும்மா சல்தாகன்னு விட்டுட்டாங்க. உள்துறை அமைச்சராக இந்த ப சிதம்பரம் என்ன சொன்னாரு, போய் அடிச்சிருக்க வேணாமா நேற்று அடிச்ச மாதிரி? அங்க தும்சம் பண்ணி தான் 17 வருஷத்துல இந்தியா எவ்வளவு முன்னேறி இருக்குமே. அதுக்கெல்லாம் முஸ்லீம் ஓட்டு பேங்க் போயிடுவோன்ற பயம் அவங்களுக்கு, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதுக்கு நேராக இன்று ப சிதம்பரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தலையங்க எழுதியிருக்காரு, பாகிஸ்தானுக்கு நம்ம பண்ணது சரியா பண்ணிருக்கோம். அது காங்கிரஸ் முரண்பாடு, சசி தரூர் பேசுவது முரண்பாடு, ராகுல் காந்திக்கு எதிர்வினை. சரத்பவார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் சில ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லக்கூடாது, நான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யாருங்க தமிழ் சேனல் சொல்றாங்க? ஜால்ரா அடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்களே தமிழ் சேனல் ஊடகங்கள்லாம் பொய் சொல்றதுக்கே இருக்காங்களே. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேரணி நடத்தினா போருமா? டெல்லியில நடக்கிறது என்னன்னு தெரிய வேண்டாமா? கரெக்ட் சார். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய ஜேர்னலிஸ்டே வந்து ரொம்ப அகெயின்ஸ்ட் இந்தியாவா தான் செயல்பட்டு இருக்காங்க. த வயர்ன்ற ஒரு மேகசினை கூட பிளாக் பண்ணாங்க. அடுத்தது இப்ப தமிழ்நாட்டு ஹிந்து விடுங்க, ஒரு நாள் என் ராம அவர் ஒரு தேசத்துக்கு பற்று உடையவர். அவர் தேச துரோகி என்று சொன்னால் தவறு, ஆனால் தேசத்துக்கு பற்று இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு. அவர் மாதிரி அவர் ராஜ்யசபாக்கு வரப்போறாராமே, தெரியுமா உங்களுக்கு? டிஎம்கேல இருந்து
டிஎம்கே ஆஹ் கமல்ஹாசனை கட் பண்ணி விட்டுருவாங்களா? அப்ப 2 பிராமணன் கொடுப்பாங்களா? பாப்பானுக்கு எதிர்க்க சொல்றாங்களே. அந்த முருகன் மாநாடு நடத்தினதுக்கு 2 பாப்பானு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போவோம்? சரி வேலை என்றாமுக்கு என்ன எங்க அப்படி அவர் பூட் லீக்கிங் பண்ணிட்டு இருக்காரு அவரு டிஎம்கேக்கு. ஊட்டியில இவருக்கு என்னங்க வேலை? முதலமைச்சரோட வாக்கிங் போறாருன்னு பிரமாங்க போட்டுக்கிறாரு. என்றாம் போன்ற இருக்கு 80 வயதானவர், பெரியவர், வயதானவர், நன்றாக பேசக்கூடியவர். ஆனால் ஒழுக்கம் கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது. ஏதோ நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய விரோதத்தினாலே இந்தியாவுக்கு எதிர்த்து பேசுகிறார் அவர். ஓகே சார். அதே மாதிரி இப்ப மோடி அவர்கள் வந்து ஆதம்பூர் போய் அங்கேயுமே ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் கொடுத்திருக்காரு சார். எந்த மாதிரி சார் பேசியிருக்கிறாங்க? விக்ரம், இளைய பாரதம் தமிழ் நேயர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். பிரதமரான பிறகு 11 வருடத்தில் 11 தீபாவளி, 11 பண்டிகை என்றால் 11 ஃபார்வர்டு ஏரியாஸ்க்கு போய் மிட்டாய் கொடுத்து சாப்பிடக்கூடிய பிரதமர், அங்கு பேசுபவர். அந்தந்த பேசியிருக்காரு. முதல் குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஃபார்வர்டு ஏரியாக்கெல்லாம் போயிருக்காரு. ஆனால் ஆதம்பூர் என்று ஜலந்தர் அருகே இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் இன்று அவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு, நேற்று அவர் எப்படி உலகத்திற்கே பேசினாரோ பாகிஸ்தானை பிளாக்மெயில் பண்ற கண்ட்ரின்னு, அதே மாதிரிதான் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். இந்தியன் ஏர்போர்ஸ் செய்த ஒரு சாதனைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்தியன் ஏர்போர்ஸ் செய்ததனுடைய தலைவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதையும் தவிர எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் ஒரு 5-10% சம்பளம் அதிகமாக கொடுக்க போறார், ஒரு உற்சாகம் என்று சொல்லி. அது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருக்கக்கூடிய பல அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் கிடைக்கும். அதுதான் அந்த உற்சாகம் அடைப்பதற்கு தான் பேசியிருக்கிறார். அதுவும் எல்லை ஓர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக இன்னலான நிலைமையில் தங்களுடைய வாழ்க்கையை செலுத்தக்கூடிய, இந்தியாவை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் அளிப்பதற்காகத்தான் நரேந்திர மோடி அப்படி சொல்லிக்காரு. எங்க ஒன்னே ஒண்ணு, இதே ஏகே ஆண்டனி யூபிஏல டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்த போது எங்ககிட்ட பணம் இல்லைன்னு, இப்ப எப்படிங்க பணம் வந்தது பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு? அந்த யூபிஏ 10 வருஷத்தையும் என்டிஏ 10 வருஷத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. மன்மோகன் சிங் மாதிரி ஒரு 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 வாயில்லா பூச்சி எங்குமே இருக்காது. இவருக்கு நிறைய பேசுறாரு. இவர் வண்டு மாதிரி சுத்துறாரு. நேற்று ஃபார்வர்டு ஏரியா போயிட்டாரு பாருங்க. மன்மோகன் சிங் போவாரா, ப. சிதம்பரம் தான் போவாரா? உள்துறை அமைச்சராக இருந்த மிஸ்டர் கிளீன் சொல்றாரு. ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ராணுவ வீரர்களிடையே, இந்தியன் ஏர்போர்ஸ் வீரர்களிடையே பேசியதற்கு தாத்பரியம், முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், இந்தியாவை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள், தங்களுக்கு வாழ்த்துக்கள், கண்டிப்பாக இந்தியா ஒற்றுமையாக இருக்கும், பாகிஸ்தானை நொறுக்கும் என்று சொல்லி இருக்கிறார். வேறு ஒன்றுமில்லை. அவருடைய ஒரு ஆணித்தரமான பேச்சை நானும் கேட்டேன். நேற்று பேசியது, ஞாயிற்றுக்கிழமை பேசியதை விட ஆக்ரோஷமாக நரேந்திர மோடி பேசினார். ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, நரேந்திர மோடிக்கு பசி தீர்ந்தது, நரேந்திர மோடிக்கு தாகம் தீர்ந்தது பாகிஸ்தானை அடித்ததன் மூலமாக என்று தான் ஒரு வரியில் நாம் வர்ணனை செய்ய முடியும். அவ்வளவு கோபத்தில் இருந்தாரு. 17 சிசிஎஸ் மீட்டிங் அட்டன் பண்ணி, அதுக்கு ஆர்மி சீஃப் மீட்டிங் நடத்திருக்காங்க. இதெல்லாம் ஒருங்கிணைத்தது நரேந்திர மோடி தான் அனைத்தையும். அதனால்தான் சிங்கிள் கமாண்ட் என்று சொல்வார்களே, அதே மாதிரி சிங்கிள் யூனிட்ல பண்ணியிருக்காரு. அதுவும் பரபரப்பான சூழ்நிலைகள். டெல்லியில என்ன நடக்குமோ நாளை காத்தால 7, 8, 9 3 நாட்கள் டெல்லி அப்படியே அனல்ல இருந்ததுங்க. அதை முழுக்கணும் தலைமை தாங்கியது நரேந்திர மோடி என்றால் அது தலைமை சிறப்பாகத்தான் செய்ய முடியும். அது வேற எந்த இந்திய தலைவர்களால் செய்திருக்க முடியாது. அப்படி செய்ததற்கு காரணம் RSS பேக்ரவுண்ட். 25-30 ஆண்டுகளாக அரசியலில் அரசாங்கத்தில் இருப்பதனால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி, இதுதான் காரணங்க அவருக்கு. ஓகே சார். சார் இப்ப இன்னும் ஒரு சின்ன விஷயம் சார். இங்க கூட அரசியல்வாதிகள்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேரணி நடத்தினாலதான் அங்க பாகிஸ்தானோட வார் நின்று சென்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார், இது பத்தி அவ்வளவு கருத்து? கைத்தட்டின வாழ்த்துக்கள். அதுக்குதான் அண்ணாமலை நல்லா சொல்லிட்டு போயிட்டார். சிக்கல் ஒட்டும் என்னது, சிக்கர் ஒட்டும் அரசியல். சிக்கர் என்னங்க, எனக்கு தெரிஞ்ச 5% கூட திமுக தலைவர்களுக்கு தெரியுமா தெரியலையே. அதுக்கு அந்த ஆர்மியில இருக்கக்கூடிய ரேங்கே தெரியுமான்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். 30 MP 40 எம்பிக்கு ஒரு ஃபிஷ் வைக்கணுங்க. உங்க இளைய பாரதம் மூலமாக 5 எம்பிக்களை தாங்கள் கூப்பிட வேண்டும். ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இருக்கக்கூடிய ரேங்க சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கிடுவாங்க. ஏதோ பேசுறாங்க, காப்பி அடிச்சுட்டு போறாங்க, காத்தால வராங்க, சாயங்காலம் போறாங்க.
30-40 எம்பிக்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்றால், அம்மன் தோட்டையில் இலங்கையில் சீன கப்பல் இந்தியாவை உளவு பார்க்கிறது என்ற செய்தி வந்தவுடன் கொதித்திருக்க வேண்டாமா, வைகோ ஒருத்தர் ராஜ்யசபால பேசினாங்க. மீதி 39 எம்பி என்னங்க பண்ணாங்க? திமுக எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? தமிழகத்துக்கு செய்த துரோகம் தானே அது. அதெல்லாம் தமிழகத்துக்கு எங்க இந்தியன் ராணுவத்துல இவ்வளவு பேர் சேர்க்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறாங்களே ஏன் தமிழ்காரர்கள்? திருநெல்வேலியோ மயிலாடுதுறையோ இல்ல நாகப்பட்டினமோ அல்லது விழுப்புரமோ இந்த பக்கம் கடலூரோ பாஜி பல இடங்களிலிருந்து ராணுவத்தில் சேர்க்க வேண்டாமா அதிகாரிகளை? அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்தியாவை பாதுகாப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் சொல்றாங்க. ஆனா இந்தியாவை கோட்டை விட்டாங்க. இன்று தேர்தல் நடந்தால் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பின்படி 400 சீட்டுகளை நரேந்திர மோடி பெறுவார் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒருமித்த கருத்து. தமிழகத்தில் 32 சீட்டு வரும்னு சொல்றாங்க. 32 ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். 1-2 அவ்வளவு விரோதமாக இருக்கிறது தமிழக மக்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்களிடையே கொந்தளிப்பு இருக்கிறதுங்க. அந்த கொந்தளிப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் பேரணி ஊரணி எல்லாம் சொல்றாரு. அப்படிதான். அது மேல ரொம்ப பேசக்கூடாதுங்க. இன்னும் அக்டோபர் நவம்பர்ல பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. ஓகே சார், கடைசி ஒரு கொஸ்டின் சார். இப்ப பாகிஸ்தானோட போர் வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா உங்க சைட்ல இருந்து? என்னுடைய தரப்பிலிருந்து நரேந்திர மோடிக்கு என்ன நினைத்ததை முடித்து காண்பித்தார் நரேந்திர மோடி. எம்ஜிஆர் பாடல் மாதிரி அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு நேற்று அவருடைய ஸ்பீச்சிலே வெளிப்படையா சொல்லியிருக்காருங்களே. எனக்கு பாகிஸ்தான் மேலேயோ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மேலேயோ ஒண்ணும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அரசாங்கத்தையும் ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று. இந்தியாவில ஒரு பெண்ணினுடைய குங்குமத்தை அழித்தால் ஒன்றை நான் அழித்து விடுவேன் என்று கங்கணம் படித்துக் கொண்டிருந்தார். பாகிஸ்தான் இனி சீண்டினால் இந்தியா தக்க பதிலளிக்கும், இல்லை என்றால் நரேந்திர மோடி சொல்ல இருப்பார். 2047 விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி இது மாதிரியான சில இடையூறுகளை எல்லாம் தவிர்ப்பார். கண்டிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்தோடு முடிந்தால் இந்தியாவிற்கும் நல்லது, உலக சமாதானத்திற்கும் நல்லது. பாகிஸ்தான் சீண்டினால் தும்சம் பண்ணுவாங்க பாருங்க, தும்சம் பண்ணா அப்படி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதியோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.